அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம். இது என்ன விடயம் என்றால், இது சிலர் யூகம் என்கிறார்கள், சிலர் உண்மை என்கிறார்கள். ஆனால் இது உண்மையா இல்லையா என்பது குறித்து இப்போ வருகின்ற தரவை பார்க்கும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்றால் விஜய் தொண்டர்களால், விஜய் ரசிகர்களால், இன்னும் சொல்ல வேண்டால் விஜய் வெறியர்களால் அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் இந்த தகவல் பெரிதாக பேசப்படுகிறது. இது தொடர்பாக அரசியல் வட்டாரங்கள் நாம் விசாரித்த பொழுது இருக்கலாம் இல்லை என்று ஒரு யூகங்கள் தான் சொல்கிறார் தவிர யாரும் இல்லை என்று மறுக்கவில்லை. அந்த தரவு என்னவென்று பார்ப்போம். விஜய் யாரோ ஒருவரை சந்திக்க போகிறார். யாரை சந்திக்க போகிறார் என்றால், பிரியங்கா காந்தியை சந்திக்க போகிறாரா விஜய் என்ற கேள்வி வந்திருக்கிறது. இதற்கு முன்னால் வரை ராகுல் காந்தியை சந்திக்க போகிறார், ராகுலை சந்தித்து விட்டார், ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்று ராகுலை பார்த்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது, பேசப்பட்டது. ஆனால் எதுவும் உண்மை இல்லை. ஆனால் தற்போது வந்துள்ள தகவல், பிரியங்கா காந்தியை, ராகுல் காந்தியின் சகோதரியான பிரியங்கா காந்தி காங்கிரஸ் எம்பி ஆக இருக்கிறார். அவர் ஒரு முக்கிய முன்னணி நிர்வாகியாகவும் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியிலே. அவர் மூலமாக கூட்டணிக்கு அச்சாரம் போடுகிறார் விஜய். அவரை சந்தித்து பேச போகிறார். அவரை சந்தித்து பேசுவதன் மூலமாக கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி 3 மாநிலங்களிலும் விஜய் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற வகையிலே ஒரு பேச்சு தற்பொழுது எழுந்திருக்கிறது. அதாவது புதுவையிலும் காங்கிரஸ் தவேக கூட்டணி, அதே போன்று தமிழகத்திலே தவேக காங்கிரஸ் கூட்டணி, கேரளத்திலும் விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். தொண்டர்களாக அவர்கள் மாறினார்களா என்று தெரியவில்லை. ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். விஜயுடைய திரைப்படங்கள் கேரளத்தில் நன்கு ஓடும். எனவே விஜய் கேரளத்திலும் காங்கிரசுடன் இணைந்து அரசியலிலே களமிறங்க போகிறார். எனவே 3 மாநிலங்கள், புதுச்சேரியை மாநிலமாக இன்னும் அறிவிக்காவிட்டாலும் மாநிலமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் மாநிலம் போல்தான் பார்க்கிறார்கள். எனவே தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா 3 இடங்களிலும் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கலாமா என்ற ஒரு பேச்சுக்காக அவர் பிரியங்கா காந்தியை சந்திக்க போகிறார். விரைவில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஆனால் இது குறித்து காங்கிரசிலே பல்வேறு மட்ட தலைவர்கள், தமிழக மாநிலத்தில் இருந்து டெல்லி வரை உள்ள பல தலைவரிடம் நாம் பேசினோம். அவர்கள் ஒருவருமே இந்த தகவலை ஊர்ஜிதப்படுத்தவில்லை. ஒருவர் கூட ஆம் அப்படி இருக்கிறது, பேசப் போகிறார்கள் என்று யாருமே ஊர்ஜிதப்படுத்தவில்லை, உறுதியாக சொல்லவில்லை. அதே போன்று விஜய் கட்சியிலும் பல முக்கியஸ்தர்களிடம் கேட்டோம், இது உண்மையா என்று. அவர்களும் இது உண்மை, உறுதி என்று சொல்லவில்லை. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை, பிரியங்கா காந்தியை சந்திக்க மாட்டோம், வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் பேச்சு நடக்கவில்லை என்று யாரும் மறுக்கவும் இல்லை. மிக முக்கியமானது, ஒரு தகவல் இல்லை என்றால் இல்லை என்று மறுக்க வேண்டும். மறுக்கவே இல்லை என்றால் ஏதோ ஒரு யூகம், ஏதோ ஒரு ஆசை இரு பக்கத்திலும் இருக்கிறது. காங்கிரசுடன் தாவேகா போக வேண்டும், தாவேகாவுடன் காங்கிரஸ் போக வேண்டும் என்று ஏதோ ஒரு தரப்பிலே ஒரு ஆசை, உந்துதல் இருக்கிறது. அதற்கான வழி இருக்கிறது. ஆனால் அதற்கான ஏற்பாடுகள், முன்னெடுப்புகள் இருக்கிறதா என்றால் நிச்சயம் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தற்போதைக்கு இருக்கிறது. ஆனால் அடுத்த 30 நாட்களில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதுதான் விஜய் தரப்பிலே சிலர் சொல்கிறார்கள். ஆனால் இரு தரப்பும் இது போன்ற பேச்சுக்கள் இல்லை, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இல்லை என்றெல்லாம் மறுக்கவில்லை, ஆனால் இருக்கு என்றும் சொல்லவில்லை. எனவே ஒரு கேள்விக்குறியை தொக்கி நிற்கிறது. எனவே அந்த கேள்விக்குறியாகவே தொடருமா அல்லது முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்களா அல்லது கமா போட்டு கொண்டே போவார்களா என்பது இன்னும் 30 நாட்களுக்குள் நிச்சயமாக நமக்கு தெரிந்துவிடும். என்றால் விஜய் நாளைய பொதுக்குழு கூட்டத்திலேயே நமக்கு ஒரு சிக்னல், சமிக்ஞை கிடைத்துவிடும். உண்டா இல்லையா, யாருடன் பயணிக்க போகிறார், பாதை என்ன என்பது குறித்து நாளை வழிகாட்டப் போகிறார். தன் பாதை தனி பாதை என்பதை விஜய் சொல்ல போகிறார். அந்த பாதை தனியாக நிற்கப் போவதற்காகவா அல்லது தனி கூட்டணி அமைக்கப் போகிறாரா என்பதை விளக்கமாக நாளை சொல்லுவார் விஜய் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான தகவலை பார்த்த நாம்